நேர்களே, இந்தியாவில் அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்கள் பால்பட்டு போகிறதா என்பதை நாம் பார்க்கணும். ஒரு செய்தியை பார்க்கின்ற போது இது இவருக்கு பாதிக்கிறது, அவருக்கு பாதிக்கிறது என்பது அல்ல. இந்தியா முழுவதும் அரசியல் சாசனத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன், இந்தியா முழுவதும் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இந்திய பிரதமருக்கு சமநிலை அந்தஸ்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டினூடே அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆளும் பாரதிய ஜனதா மோடி அரசு அதை கண்டுகொள்ளாமல் அதை நகைப்புக்காக பேசுவதும், பேனலிஸ்டாக சிலர் அமர்ந்து கொண்டு மோக்கரி பரிகாசிப்பதும் ஏற்புடையது அல்ல. என்ன நிலை அப்படின்னு பார்த்தா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தனித்துவமான சில உரிமைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1951ஆம் ஆண்டு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் சக்தியையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசாங்கம் அவைகளை கிஞ்சித்தும் அவர்கள் கேட்பதே காதில் போட்டு கொள்வதே இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு நீண்ட நெடிய விவாதத்தை நாம் பார்க்கின்ற போது எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் பிரதமரின் மீது பாஜகவினுடைய தேர்தலை கள்ள ஓட்டை போட்டிருக்கிறார்கள், தேர்தலில் கள்ளத்தனமாக திருடி இருக்கிறார்கள் என்று சாகும் வரை நாம் போராட வேண்டும், செய் அல்லது செத்துமடி என்பது போன்ற ஒரு கடினமான வார்த்தையை மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் சொல்லுகின்ற போது எதிர்க்கட்சி அவ்வளவு எளிதாக அதை தகண்டு போய்விட முடியாது. ஆனால் இது குற்றச்சாட்டு யார் மீது என்று சொன்னால் பிரதமர் மீதோ பாஜகவின் தலைவர்களின் மீதோ அல்ல. இவ்வளவு மோசடி நடந்திருக்கிறது என்பதை இது தேர்தல் கமிஷன் மீது அவர்கள் வைத்திருக்கிறார். ஆனால் தேர்தல் கமிஷனோ அதை நாங்கள் சரி செய்வோம் என்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உடனடியாக நீ எழுதி கொடுக்க முடியுமா என்று ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள், அஃபிடாவிட் தாக்கல் செய்ய சொல்லி. இந்த அஃபிடாவில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய், அப்படி இல்லை என்றால் நீ உனக்கு தேச விரோதி, தேசத்தினுடைய எதிரி என்று ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி சுயாட்சி கொண்ட ஒரு அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவனுடைய நம்பகத்தன்மை அந்த இன்ஸ்டிடியூஷன் மீது, எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் மீது அவருடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, மரியாதைக்குரிய தேர்தல் கமிஷனர் அவர்களின் மீது இருக்கிற மதிப்பு என்ன என்பது புரியவில்லை. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? திரு ராகுல் காந்தி அவர்களே, உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிக்கிறோம், ஆனால் நீங்கள் அதற்கு முறையான முறையிலே வாருங்கள், நிச்சயமாக இது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். நீ தேச விரோதி என்றெல்லாம் சொல்வது ஏற்புடையது அல்ல. திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள், பாரதிய ஜனதாவோடு இந்திய தேர்தல் தலைமை அதிகாரிகள் எல்லோரும் இணைந்துதான் இந்த ரிக்கிங், அதாவது வாக்குச்சீட்டு திருடுதல், கள்ள வர்த்தனை செய்தல் என்பதை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். படித்தவன் படிக்காதவன், அதிகாரி, முதல்வர், பிரதமர் என எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு வாக்குரிமை இருக்கிறது. படித்தாலும் படிக்காவிட்டாலும் ஒரே ஒரு வாக்குறுதி இருக்கிறது. 2024 அவருடைய ஆதாரத்தை பல மாநிலங்களிலே வைத்திருக்கிறார். ஒன்று மகாராஷ்டிராவிலே 40 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை வாக்காளர்கள் திருட்டுத்தனமாக சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என பெரும் பூகம்பத்தை அவர் கிளப்பியிருக்கிறார். இரண்டாவது, பீகாருடைய SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அது குறித்தும் அதில் மைனாரிட்டிகளுடைய வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது, தலித்துகளுடைய வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 62 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை நீக்கியிருக்கிறீர்கள், மகாராஷ்டிராவில் 40லிருந்து 1 கோடி வாக்கை சேர்த்திருக்கிறீர்கள். அதே போன்று ஹரியானாவிலே அவர் சொல்கிறார், ஆல் செப்பாலஜிஸ்ட் predict that
காங்கிரஸ் வில் கம் அகைன் என்று சொன்ன பிறகு ஒரு கன்க்ளூடட்ஸ் முடிவில் திடீரென எப்படி வந்தார்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மத்திய பிரதேசத்தினுடைய சிவராஜ் சிங் சவுகானுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி வலுத்த நிலையிலும் அவர் மீண்டும் கடுமையான வாக்கை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் அவர் ஒரு 40 பேரை நியமனம் செய்து தரவுகளை எல்லாம் சேர்த்து தான் இந்த அனலைஸை வெளியிட்டிருக்கிறார். இந்த முறைகேடை இந்தியா டீம், அதாவது இந்தியாவினுடைய கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உத்தவ் தாக்கரே, சரத்பவர், காங்கிரஸ் கட்சி எல்லாரும், ஆம் ஆத்மியினுடைய சஞ்சய் சிங் உட்பட திமுக எல்லாருமே ஆம் ஆம், தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், அதே மாதிரி ஃபரூக் அப்துல்லா அந்த பார்ட்டி, மஹபூபா முஃப்தி எல்லோருமே ஏற்றிருக்கிறார்கள். இதில் இந்த முறைகேடு எப்படி நடந்தது என்பதை ராகுல் காந்தி கேட்பது, ஐயா ஒரே ஒரு அட்ரஸில் மகாதேவபுராவில் ஒரு 10க்கு 10 ரூம் அல்லது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு கூட இருக்காது. அந்த ஊரில் அந்த அட்ரஸில் 40 பேர் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 48ன்னு வருது, இன்னொரு இடத்துல 80. சரி, 48 பேர் ஒரு இத்தனை சதுர அடியில் எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். நேற்று முன்தினம் இந்தியா டுடே அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தால் அந்த வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. அவங்க அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இல்லை. அது ஒரு சின்ன வீடு, கூலி வேலை செய்யக்கூடிய வட இந்தியாவில் உள்ள 2 பசங்க தான் இருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் 2 மாதமோ 3 மாதமோ ஆனது என்பதை இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு கேவலப்படுகக்கூடிய நிலையில், இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை பரிகாசம் செய்கிற நிலவில், இந்தியாவினுடைய மேலாண்மையை, இந்தியாவினுடைய மரபுகளை காலில் போகட்டு மக்கள் வாக்குகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேவலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதில் இந்த கட்சிக்கு ஆதரவு, அந்த கட்சிக்கு ஆதரவு என்றெல்லாம் நாம் பேசுவதாக இல்லை. பெங்களூருடைய மகாதேவபுரா சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் 1,250,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சட்டமன்றத்தில் 2 லட்சம் 2 லட்சம் வாக்கில் போலி வாக்காளர்கள் இவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ஒரே அட்ரஸில் ஒரே வீட்டில் 5 பேர் 4 பேர் கூட வாழ முடியாத வீட்டில் 70 முதல் 80 பேர் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்ட முறைகேடையும், கர்நாடகாவில் 15லிருந்து 16 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நாங்கள் கணிக்கவில்லை. பொது ஊடகம் கணித்திருந்த போதும் நாங்கள் பெற்றதோ 9 மட்டும். பாஜகவின் வாக்கு திருட்டின் காரணமாக இந்த வெற்றி மாறிவிட்டது. தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை என்று குற்றச்சாட்டு வச்சிட்டார். கள்ளத்தனமாக திருட்டின் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் 25 தொகுதியில் கோல்மால் செஞ்சிருக்கிறாங்க இந்தியா முழுவதும். அவன் வர வேண்டிய தொகுதி அப்போ 210, 15 தான் என்பதை சொல்லியிருக்கிறார். இது ஒரு பெரிய ஆபத்தான குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டில் 2-3 நிறைய காரணங்களை கேட்குறார். அதில் வீடியோ பதிவு செஞ்சாங்க இல்லையா, அந்த பதிவை நீங்கள் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அதுக்கு நீங்கள் புரியுது பாருங்க. 1ஆம் நம்பர் வீட்டில் 40, 70, 80 பேரை பதிவு செஞ்சுருக்காங்க. சிட்டியில் கண்டுபிடிக்க முடியாது யார் வீட்டில் இருக்கான்னு. அங்கே 80 பேர் இருக்க மாட்டான். ஒரே அட்ரஸில் 80 பேரை போட்டால் அந்த வீடியோ பதிவு வரும்போது அவங்க க்ளீனாக ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்திற்கு தெற்கு தெரு 40வது இல்லம் அப்படிங்க வரும்போது டக்குன்னு அடித்தா 1, 2, 3, 4, 5, 6, 15, 20, 70 வந்துடும். அப்போ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் நான் 80 பேர் எப்படி இருக்கான்? அதனால் என்ன சொல்கிறாங்க, வீடியோவை நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வீடியோவை உள்ள ஓட்டு போடுறது அவருக்கு என்ன பதில் சொன்னால், தனித்துவமாகவும் அவர்கள் வாக்களிப்பது வெளியே தெரிந்துவிடும் என ஒரு செத்துப்போன காரணத்தை சொல்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அவர் யாருக்கு வாக்களித்தோம் என்ற அந்த பதிவை கேட்கவில்லை. அங்கே கேமராவும் கிடையாது. எங்களுடைய கேள்வி, வரிசையில் இருக்கக்கூடிய வீடியோ எடுத்திருப்பீர்களா, அதை தாங்க. அவர்கள் வாக்காளர்களிடத்தில் சென்று ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட கையை மைய வைத்த பிறகு சொல்வார்கள், வாக்கு எண், வாக்குச்சாவடி எண், வாக்காளர் பெயர், தந்தையின் பெயர், ஃபோட்டோவை பார்ப்பாங்க. அதை மட்டும் காட்டுங்க, நாங்கள் அதிலிருந்து பண்ணுறோம் என்றால் தேர்தல் கமிஷன்
கொடுக்க மறுக்கிறது. ஏன்னா அது இத்தனை நாள் தான் எங்களுக்கு வச்சிருக்கணும், இல்லைன்னா அது ரகசியம் போயிருன்னு திருட்டுத்தனமாக அவர்கள் சொல்வதாக ராகுல் காந்தி மட்டுமல்ல, இந்தியா கட்சி கூட்டணி தலைவர்கள் கடும் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தால் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை கேட்கின்றோம். கொடுக்கலாமே, அவங்க சொன்னாங்க டவுன்லோட் பண்ணு, அதை பண்ணு. டவுன்லோட் பண்ணுறதுக்கு உனக்கு மேலே அவங்களுக்கு தெரியும். 40 பேரை வச்சு ஆய்வு செய்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சவங்க நீங்கள் சொல்ல முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க டவுன்லோட் பண்ண தெரியாமையே அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க கேட்பது டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை கேட்டால் அதையும் கொடுக்க மறுக்கிறார்கள். இவ்வாறு பாஜகவினுடைய கைப்பாவை போல தேர்தல் கமிஷன் மாறிட்டுங்கிறதான் அந்த குற்றச்சாட்டு. 100% முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை ராகுல் காந்தி மீடியாவுக்கு தெரிவிக்கிறார். அதே சமயம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாகவும் இதற்கான ஆதாரங்களை போலி வாக்காளர்கள் சேர்ப்பு உள்ளிட்ட அனைத்தையும் ஆதாரத்தோடு நான் நிரூபிக்கின்றேன், அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தின் மீது ஆணையிடுகிறேன் என்றும் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதைவிட நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு திரு ராகுல் காந்தி கேட்கிறார். கேட்டுட்டு அந்த வார்த்தையில் கீழே சொல்றாரு, போலி வாக்காளர்கள் 4-5 மாநிலங்களில் ஒரு நபருக்கு வாக்குகள். நல்லா கவனிங்க, போலி வாக்காளர்கள் குற்றச்சாட்டு 1, 4-5 மாநிலங்களில் ஒரு நபருக்கு வாக்கள். ஒரே ஒரு ஆள் எல்லா ஊர்லேயும் ஓட்டு போடுறான். அடுத்து வீட்டு எண் 0, வீட்டு எண் எதுவும் இல்லை, போலி முகவரி. சரி, ஒரே வீட்டில் 40-50 வாக்காளர்கள். நல்லா கவனிங்க. அப்போ 40-50னா ஒரு வீட்டில் ஒரு 50 வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 3000 ஓட்டு வந்துடும். சட்டப்பேரவையில் 3000 ஓட்டுலாம் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இது 3000 நடந்திருக்கும், 30,000 ஓட்டு வரை நடந்திருக்கும். பெங்களூர் மகாதேவபுராவில் 1,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தில் மத்திய தொகுதியில் மட்டும் இந்த வாக்கு திருட்டு நடைபெறவில்லை. அவர் சொல்றார், கர்நாடக மாநிலத்தில் மத்திய பகுதிகளில் மட்டும் இந்த வாக்கு திருட்டு நடப்பவில்லை, பீகாரில் நடந்திருக்கிறது, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது, ஏன் இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி மூலமாகவே இந்த திருட்டுகள் பிரதமராகி உள்ளார், மோசடி மூலமாகவே பிரைம் மினிஸ்டர் மீண்டும் பதவிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவின் வாக்கு திருட்டுகளை நிரூபித்து காண்பித்து பிரதமர் மோடியின் திருட்டுத்தனத்தை நான் அம்பலப்படுத்துவேன் என ராகுல் பேசியிருப்பது இப்போ பெரிய பிரச்சனையாகி போயிருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒரு மாக்கரி டெமோக்ரஸி, ஒரு பரிகாசம், ஒரு பலவந்தம், ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு ஏகாதிபத்தியம், ஒரு மத அரசியல் என்று பல நிலைகளில் தற்போது செல்வது பரும் மோசமாக இருக்கிறது. 25 கட்சிகளை சேர்ந்த அவர்களுடைய கூட்டணி பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். ராகுல் காந்தி வீசியது ஒரு ஆட்டம் பாம் அல்ல, அது ஒரு ஆட்டம் பாம் அல்ல என்று சொன்ன பாரதிய ஜனதாவின் சொல்லவர், அவர் சொன்னது பாரதிய ஜனதா பதிலாம் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க ஒரு 40 லட்சம் சொன்னார் மகாராஷ்டிராவில், இப்போ 1 கோடின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் 40லேருந்து 1 ஆகுனா 60+ சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிற பொய்யில் 60% டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க, அவ்வளோமே தள்ளுபடி செய்யுங்க, பொய்யர் என்று மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் அவர் முடிச்சு போடுகிற பதிலை தான் சொல்கிறார். இந்தியாவுடைய அறிவுசார் தளத்தில் இருக்கிற யோகேந்திர யாதவ் என்ன சொல்கிறார், நிச்சயமாக சட்டமன்ற தொகுதியில் ஒரு 1,00,000 போலி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் ஒரு 520% தவறானவை என்ற கருத்தை யோகேந்திர யாதவ் சொல்கிறார். வாக்காளர் பட்டியலில் 1250 தவறானவை. இது மத்திய பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிராவுக்கு தேர்தலுக்கு பிறகு தேர்தல் நடைமுறையில் ஏதோ சந்தேகம் இருப்பது என் மனசில் பட்டுச்சு. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறது உண்மையாக இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார். ஆம் ஆத்மியினுடைய சஞ்சய் சிங் நாங்கள் இப்படித்தான் டெல்லியில் தோற்றோம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். டெல்லியில் 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் கெஜ்ரிவால் செஞ்சிருந்த மோசடியின் மூலமாகத்தான் தோற்கடிக்கப்பட்டு என்று சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தியினுடைய புகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ கடைசியாக 5 கேள்விகளை ராகுல் காந்தி வைத்திருக்கிறார். 1, பெங்களூர் மத்திய தொகுதியில் நடந்த முறைகேடுகளுக்கான ஆவணங்களை வழங்கியதுடன் தேர்தல் முறைகேடுகள் குறித்து கேள்வி கேட்டால் ஏன் எங்களை மிரட்ட வேண்டும்? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை ஏன் தரல? பாயிண்ட் நம்பர் 3,
வாக்குப்பதிவின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை ஏன் வெளியிடவில்லை? பாயிண்ட் நம்பர் 4, கேள்விகளுக்கு பதில் தளிக்காமல் பிரமாண பத்திரத்தை ஏன் கேட்க வேண்டும்? பாயிண்ட் நம்பர் 5, பாஜகவின் ஏஜென்ட் போல் இந்தியாவின் எலெக்ஷன் கமிஷன் ஏன் மாறி போனது? இப்படிப்பட்ட கேள்வியில் பீகாரில் ஏராளமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது. வாக்கு திருட்டு தொடர்பான பல ஆதாரங்களை தேர்தல் ஆணையம் அளித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே எங்களிடம் ஆதாரம் இருப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும் குளறடி. இது ராகுல் காந்தி அல்ல, யார் கேட்டாலும் சரி. ராகுல் காந்தியுடைய ஆட்சி நடந்து பிரதமர் கேட்டாலும் இதுதான் உண்மை. உண்மையிலேயே எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதை வலதுசாரி சித்தாந்தவாதிகள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா? அதை மீண்டும் தேர்தல் கமிஷன் தான் மனசாட்சியோடு அணுகி நீதியையும் உண்மையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நமது பார்வையாக இருக்கிறது. நன்றி.